ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து மாசி மாதத்தோட 2வது நாள் வெள்ளிக்கிழமைங்க. பொதுவாகவே வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு மாதத்துக்கு அப்புறம் வர முதல் வெள்ளிக்கிழமையும் ரொம்ப விசேஷங்க. காலையில் நான் எழுந்து குளிச்சுட்டு, இன்றைக்கி நாள் வந்து எனக்கு 4:30 மணியை போல் தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. எழுந்து குளிச்சுட்டு வாசல் தெளித்து அழகாக ஒரு தாமரை பூக்கோலம் போட்டிருக்குறேங்க. இந்த வழிபாடை வந்து நான் வந்து சுக்கிர ஓரையில் செஞ்சுக்கிறேங்க. சுக்கிர ஓரையில் செய்கிறேன் அப்படின்றதுக்காக தான் 4:30 மணிக்கு எந்திரிக்கிறேன். நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே இந்த வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு 3 மணியை போல் எந்திரிச்சா தான் நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த வழிபாடு செய்ய முடியும். சுக்கிர ஓரையில் வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஓரையில் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தாங்க. இப்போ வந்து மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ எடுத்து நல்லா துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூவெல்லாம் வச்சு அழகாக அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கிறேங்க. அதே போல் நம்மக்கிட்ட மகாலட்சுமி தாயார் சிலையும் பெருமாள் சிலையும் இருக்குது. தம்பதி சமேதரராக வச்சுருப்பேன். அவங்களையும் கீழே இறக்கி வச்சு அவங்களுக்கும் பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த உப்பு பரிகாரம் செய்ய ஆரம்பித்து இது வந்து 3வது வாரங்க. எத்தனை பேர் இதை செய்கிறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாரும் செய்யலை போலறது, எனக்கு யாருமே கமெண்ட் பண்ணலைங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமான பரிகாரம். இது 3வது வாரங்க. 27 வாரம் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும். இப்போ முதல் வாரம் எப்போ ஆரம்பிக்கிறோமோ அப்படியே தொடர்ச்சியாக செய்யலாம். முடியாதவங்க வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் செய்கிறது ரொம்ப நல்லது. அப்படி முடியல அப்படின்னா மாலையில் 6 மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கலாங்க. இப்போ மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் கீழே எடுத்து வச்சுக்கிறாங்க. அந்த தட்டில் வந்து என்ன வச்சுருக்கிறீங்க அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அதில் வந்து கோமதி சக்கரம் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து சோழி, வெள்ளை சோழி, கருப்பு சோழி, இந்த பழுப்பு கலரில் இருக்கிற சோழி, தாமரை மணி மாலை, இந்த மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பொருட்கள் பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, ரூபா நாணயம், ரூபா நாணயம், இப்படி சில பொருட்களெல்லாம் போட்டு அதுக்கு மேலே இவங்களை நான் உட்கார வச்சுருக்குறேங்க. அதோட ஒரு முக்கியமான விஷயத்தை இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. நம்மளுடைய கடன் அடையணும், நம்மளுடைய கர்மாக்களெல்லாம் குறையணும், பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி இந்த நைட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம். அப்படி இல்லையா என்றைக்கு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாங்க. பொதுவாக வெள்ளிக்கிழமையில் செஞ்சோம் அப்படின்னா பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப மகாலட்சுமி தாயாருக்கு மட்டும் இல்லைங்க, மகாலட்சுமி தாயாருக்கு, பெருமாளுக்கு, அதோட சுக்கிர பகவானுக்கு, சக்தி தேவிக்கு, இந்த மாதிரி எல்லா தெய்வங்களுக்குமே உகந்த நாள் அப்படின்னா வெள்ளிக்கிழமை இல்லைங்களா? அன்னைக்கு செய்யும்போது நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க. இது வந்து நான் கண்ணாடி பவுலில் உப்பு போட்டு வச்சுருக்கிறேன் பார்த்தீங்களா, அதுவும் கீழே இறக்கி வச்சுருக்கிறேன். 2 5 நாணயம் இருக்குங்க. இது 3வது வாரம், 3வது 5 நாணயம். நம்ம அந்த 5 நாணயம் போடும்போது மகாலட்சுமி தாயாரும் சுக்கிர பகவானையும் மனசார வேண்டிக்கிட்டு நம்மளுக்கு பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு வந்து அதை அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த காசை அது மேலே வைக்கணுங்க. அதோட சின்ன குத்து விளக்கு தான். இப்போ மாசி மாதம் 1ஆந்தேதியிலேருந்து இந்த சின்ன குத்து விளக்கு எடுத்து வச்சுக்கிறேன். 2 தீபம் தனியாக அகல் விளக்கு, மண் அகல் விளக்கில் சுக்கிர பகவானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் 2 அகல் விளக்கு. அந்த அகல் விளக்கில் டைமண்ட் கல்கண்டு, 2 டைமண்ட் கல்கண்டு, ஒரு பிஞ்சு அளவுக்கு ஜவ்வாது பவுடர் மிக்ஸ் பண்ணி மஞ்சள் கலர் திரி போட்டு தீபம் ஏற்றிக்கிறேங்க. கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்கிறது, மகாலட்சுமி அஷ்டகம் சொல்கிறது, சுக்ர காயத்ரி மந்திரம் சொல்கிறது, இந்த மாதிரி நமக்கு என்ன தெரியுமோ அதை வந்து சொல்லலாம். எதுவுமே தெரியலனாலும் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் சுக்ராய போற்றி, ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் சுக்ராய போற்றி. நம்ம எந்த தெய்வத்தை வழிபடுறோமோ அதுக்கு முன்னாடி ஓம் சேர்த்துக்கிட்டு கடைசியாக போற்றி அப்படின்னு சேர்த்துட்டு அது ஒரு மந்திரங்க. இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க. நான் வந்து இப்போ தொடர்ந்து 2-3 வீடியோவும் நான் அர்ச்சனை பண்ணுறதை வந்து லைவாக போடுறேன். அதை எத்தனை பேர் பார்க்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியலங்க. லைவாக போடும்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ டிவியில் வந்து லைவாக காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அபிஷேகம் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அது ஒரு தனி ஒரு சக்தி வரும். நமக்கு நேரில் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் நமக்கு வரும். யாரெல்லாம் அதை ஃபீல் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி நான் எப்படி அர்ச்சனை பண்ணிக்கிறனோ எளிமையான முறையில் அதை வந்து அப்படியே லைவில் காட்டுறேங்க. அது எத்தனை பேர் பார்க்குறீங்க அப்படின்னு தெரியல. நான் நேற்று லைவ் போட்டது ஒரு 40 பேர் பார்த்துருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. அந்த மாதிரி இனிமேல் நான் அர்ச்சனை பண்ணுறது மட்டும் லைவில் போடலான்னு இருக்கிற விருப்பம் இருக்கிறவங்க பாருங்கள். எதுவுமே கட்டாயம் கிடையாதுங்க. இப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ போடுறேன். நான் வந்து அதுக்கு எனக்கு ரெவன்யூ கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் நான் வந்து சேனல் நடத்திட்டு வரேன். இதுக்கு நடுவில் வந்து நம்ம சேனல் ரீயூஸ்டு கண்டென்ட்டில் போயிட்டு ஒரு 3 மாதம் வரைக்கும் நமக்கு எதுவுமே வராமல் இருந்து இது வரைக்குமே எனக்கு வருமானம் அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லைங்க. நான் இந்த யூடியூப்காக என்ன செலவு பண்ணேன் அப்படின்னு பார்த்தா ஒரு மொபைல் ஸ்டாண்டு, ஒரு ஃபோன், இது மட்டும்தாங்க என்கிட்ட இருக்குது. நான் ரெகுலராக எப்படி பூஜை பண்ணுறனோ அதை தான் நான் வந்து வீடியோக்காக காட்டுறேன். யூடியூப்காக நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் எதுவுமே எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறது இல்லைங்க. ரெகுலராக ஒரு கிளாஸ் பால் வைப்பேன், வீட்டில் பழம் இருந்தால் வைப்பேன், கல்கண்டு வைப்பேன், பேரிச்சம்பழம் வைப்பேன். இந்த மாதிரி என்கிட்ட என்ன இருக்குதோ அதை தான் நெய்வேத்தியமாக வச்சு வழிபாடு செய்கிறேன்.
நான் செய்கிற வழிபாடை நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதில் விருப்பம் இருக்கிறவங்க பார்க்கலாங்க. அதோட வந்து நான் சூப்பர் தேங்க்ஸும் எனேபிள் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு வேளை நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த பூஜை செஞ்சு உங்களுக்கு ஏதாவது பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னா, நீங்கள் ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்களா, கண்டிப்பாக சூப்பர் தேங்க்ஸ் மூலம் எனக்கு ஹெல்ப் பண்ணலாங்க. நம்ம சேனலில் ஜாயின் பட்டனும் எனேபிள் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் ஜாயின் பண்ணிக்கலாங்க. உங்களுடைய விருப்பம் தான், எதுவுமே கட்டாயம் கிடையாதுங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு ரெவென்யூ வரலன்னா ஒரு பக்கம் கொஞ்சம் கஷ்டம் இருக்க தான் செய்யுதுங்க. இப்போ வந்து $100 வந்தால் தான் நமக்கு வந்து அமௌண்ட் வரும். எனக்கு வந்து ஒரு நாளைக்கே 10 பைசா தான். இப்போ $1க்கே 100 பைசா அப்படின்னா, ஒரு நாளைக்கு 10 பைசா தான் வருது. அப்போது எனக்கு $1 வரணும்னாலே 10 நாள் ஆகுங்க. அப்போ $100 வரணும்னா எனக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்றத நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் சின்ன வருத்தம் இருக்குது தாங்க. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டும் ஏன் வீடியோ போல, நிறைய நல்ல விஷயங்கள் ஏன் போக மாட்டேன்றது அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா, எனக்கு அது மூலமாக கொஞ்சம் வருமானம் வந்தது அப்படின்னா, நான் ஒரு ஸ்டாண்டு வாங்கணும்னு நினச்சிட்ருக்குறேங்க. ஒரு மொபைல் ஸ்டாண்டு வாங்கி நம்ம வீடியோ போடணும். இந்த செல்ஃபி ஸ்டிக்கில் வந்து கொஞ்சமாக சின்னதாக வச்சு தாங்க வீடியோ எடுக்க முடியும். நம்ம பெருசாக நிற்கிற மாதிரிலாம் வச்சு வீடியோ எடுக்க முடியாது. எங்கள் வீட்டில் யாரும் வீடியோ எடுக்க மாட்டாங்க. நான் மட்டுமே தான் செய்யணும் அப்படின்றதுனால, நான் மட்டுமே எல்லாமே பண்ணணும் அப்படின்றதுனால எனக்கு அது செய்ய முடியல. கூடிய சீக்கிரம் ஒரு மொபைல் ஸ்டாண்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்குறேங்க. இப்போ வந்து என்கிட்ட பூக்களால் அர்ச்சனை பண்ணது, குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணது, அதோட காயினால் அர்ச்சனை பண்ணதெல்லாம் வந்து நான் லைவாகவே போட்டிருக்கிறேன். எத்தனை பேர் அந்த லைவ் பார்த்தீங்க அப்படின்னு எனக்கு தெரிலங்க. அப்படி லைவில் பார்த்தவங்க யாராவது இருந்தீங்களா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது இந்த வெள்ளிக்கிழமை நைட்டு நம்ம செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரம். கண்ணுக்கு தெரியாத ஏதாவது அதிசயம் நடந்தால் தான் இந்த பண பிரச்சனையிலேருந்து என்னால் விடுபட முடியும், தவிர வேறு எந்த வழியும் எனக்கு கிடையாது. சொத்து கிடையாது, கடன் அடைக்கிற அளவுக்கு வருமானம் இல்லை, நகையும் இல்லை, ஆனால் கடன் மட்டும் தகுதிக்கு மீறி வாங்கி செலவு செஞ்சிட்டோம். ஏதாவது ஒரு காரணத்துக்காக நம்ம வாங்கி வச்சுருப்போம். அதாவது வந்து ஆடம்பரத்துக்காக வாங்கியிருக்க மாட்டோம், அத்தியாவசியத்துக்காக வாங்கியிருப்போம். குழந்தைகளுடைய படிப்பு செலவு, திடீர்னு வந்த மருத்துவ செலவு, இதுக்கு எதுக்காகவோ கெட்ட நேரத்தில் கடனை வாங்கி செலவு செஞ்சிட்டோம். திருப்பி அடைச்சிடலாம் அப்படின்ற நம்பிக்கையில் வாங்கிய கடன் அதெல்லாமே நம்ம விருப்பப்பட்டு வாங்கின கடன் கிடையாதுங்க. சூழ்நிலையினால் வாங்கின கடனை அடைக்க முடியாமல் கஷ்டப்படுறவங்க இந்த பரிகாரத்தை செய்யணுங்க. இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னா என்ன செய்யறதுன்னா, இக்கட்டான சூழ்நிலைகளை கொடுப்பதும் நம்மளுடைய கர்ம வினைகள் தாங்க. நாம் செஞ்ச பாவங்கள் தான். பாவத்தை இந்த ஜென்மத்தில் செய்திருக்க மாட்டோம். ஏதாவது ஒரு ஜென்மத்தில் செய்த கர்ம வினை நம்ம துரத்தி அடித்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து தள்ளியிருக்கோங்க. இதிலிருந்து விடுபடணும் அப்படின்னா அன்னதானம் செய்கிறது மட்டும்தான் ஒரே வழி. அன்னதானம் செய்கிறதா, அன்றாடம் பிழைப்பிக்க வழி இல்லை. வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் தான் கஷ்டத்தில் தவிர்த்துட்டு வரோம். நாங்கள் எங்கிறது அன்னதானம் செய்ய முடியும்? இதுக்கும் நம்மளுடைய சான்றோர்கள், முன்னோர்கள் ஒரு சில எளிய தாந்திரிக பரிகாரங்களை சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதுதாங்க அரிசி மாவில் கோலம் போடுறது. எல்லாராலும் தினமுமே சமைத்து கொண்டு போய் மனுஷங்களுக்கு அன்னதானம் செய்ய முடியாது. மனுஷங்களுக்கு கொடுத்தாதான் அது அன்னதானம் அப்படின்னு கிடையாதுங்க. வாயிலா ஜீவன்களுக்கு போடுற சாப்பாடும் அன்னதானம் தான். வாசல் தெளித்து அரிசி மாவில் கோலம் போட்டாலும் எறும்பு, குருவி இது போல் வாயிலா ஜீவன்கள் வந்து அதை சாப்பிட்டுட்டு நம்ம வந்து வாழ்த்திட்டு போகுங்க. ஆனால் அதுக்கும் இப்போ வழி இல்லாமல் போயிடுச்சு. வெறும் அரிசி மாவில் யாருமே கோலம் போடுறது இல்லைங்க. கோலம் மாவு, சுண்ணாம்பு, சில பேருக்கு கோலம் போட வீட்டு வாசல் கூட கிடையாதுங்க. எல்லாமே அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கை. உங்களுடைய நிலவாசலில் டைல்ஸ் ஒட்டி இருந்தால் கூட அந்த இடத்துல கொஞ்சமாக மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு தொடச்சிட்டு பச்சரிசி மாவால் சின்னதாக ஒரு கோலத்தை போட்டு வைங்க. 4 எறும்பு வந்து சாப்பிட்டுட்டு போனாலும் உங்களுக்கு வந்து புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க. வாசலில் எறும்பு சாக் பீஸ் கிழிச்சிட்டு அதுக்கு மேலே கோலம் போட்டிங்க அப்படின்னா எறும்பு வந்து சாப்பிட்றதுக்கு வழி இல்லைங்க. அதையும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என்னதான் பெரிய அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அதுக்கு கேட் அப்படின்னு ஒன்று கட்டாயம் இருக்குங்க. வீட்டுக்கு வெளி பக்கத்தில் ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பச்சரிசியும் வெள்ளத்தையும் கலந்து உங்கள் வீட்டு நிலவாசலுக்கு வெளியில் தூவிடுங்க. இரவு நேரத்தில் சின்ன சின்ன பூச்சிகள், சின்ன சின்ன எறும்புகள் உணவு தேடி வரும். நீங்கள் போட்ட அந்த அரிசி மாவையும் வெள்ளத்தையும் எடுத்துகிட்டு போய் தன்னுடைய குடும்பத்திற்காக அந்த எறும்புகள் கொடுக்கும்போது நிச்சயமாக உங்களுடைய கர்மா குறையுங்க, கடன் சுமையும் குறையுங்க. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி ராத்திரி இந்த பரிகாரத்தை செஞ்சு தான் பாருங்களேன். உங்கள் வீட்டு வாசலில் கொஞ்சமாக அரிசி மாவையும் வெள்ளத்தையும் கலந்து தூவி விடுறதுனால எந்த நஷ்டமும் ஏற்பட போவது கிடையாதுங்க. 10 ரூபாய்க்கு அரிசி மாவு, ஒரு 10 ரூபாய்க்கு வெல்லம், அப்படி இல்லைன்னா ஒரு 10 ரூபாய் சக்கரை கலந்து கூட தூவி விடலாங்க. இன்றைக்கி ராத்திரி இந்த பரிகாரத்தை செய்கிறவங்க வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படுங்க. மன நிம்மதி ஏற்படும். தீராத கடன் சுமை தீரும். குடும்பத்தில் இருக்கிற தீராத கஷ்டங்களும் தீருங்க. நம்பிக்கையோடு செய்யணும். நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. செஞ்சு பாருங்கள். நிறைய வீடியோவில் நிறைய பேர் இதை நீங்கள் செஞ்சுருப்பீங்க. தெரியாத ஒரு சில பேர் இந்த மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமையில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்குங்க. இப்போ பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து பௌர்ணமி அன்னைக்கு ஒரு 500 ரூபா நோட்டு வச்சு பௌர்ணமி ஒளியில் வச்சு ஒரு
காப்பர் சொம்பில் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த சொம்பு ரொம்ப முக்கியம். வீடு கிரக பிரவேசத்துக்காக வாங்கினதுங்க. அஷ்டலக்ஷ்மி சொம்பு அதில் தான் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் ஜவ்வாதத்தை தடவிட்டு தினமுமே அந்த காசை கையில் வச்சுட்டு ஓம் ரீங் வசி வசி பணம் ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் அப்படின்ற மந்திரத்தை ஒரு 108 தரம் சொல்லுவாங்க. தினமுமே சொல்லலாம். நமக்கு பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக இதை கரெக்டாக வந்து மாசி 1 பௌர்ணமியிலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறேங்க. தொடர்ந்து இதை 48 நாள் செய்யலாம். நமக்கு என்ன நடந்தது அப்படின்றத கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஏதாவது ஒரு விஷயம் நடந்து நமக்கு வந்து வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றம் வந்துடாதா அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் தான் நினச்சிட்டு இருக்கிறோம். நிறைய பரிகாரங்கள் இருக்குங்க. எல்லா பரிகாரமும் எல்லாருக்குமே வந்து செட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் செட் ஆகாதுங்க. ஒரு சில பரிகாரங்கள் நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப தான் பரிகாரங்களும் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இப்போ ஒரு சிலர் சாமியே கும்பிட்றது கிடையாது. அவங்க நல்லா இருப்பாங்க. நம்ம விழுந்து விழுந்து சாமிக்கிறோம், நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் கர்மா தாங்க. அவங்க சாமியே கும்பிடலனாலும் கடவுள் அவங்கள நல்லபடியாக வச்சுருப்பாரு. ஆனால் கடைசியில் சாமிக்கான அந்த தெய்வத்திற்கான ஒரு அறிகுறி அவங்களுக்கும் காட்டுவாங்க. யாரையும் காட்டாமலாம் போக மாட்டாங்க. அதுவும் நிதர்சனமான உண்மை. நாம் செய்கிறத செய்வோம். கடவுளுக்கு வந்து இப்போ நம்ம கடவுள்கிட்ட என்ன கேட்கணும்? நீ கூடவே இரு, அது போதும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேட்கணும். கடவுள் நம்ம கூடவே இருந்துட்டாங்க அப்படின்னாவே நமக்கு பல பிரச்சனைகள் தீர்ந்துடும் இல்லைங்களா? ஆனால் வந்து எந்த கடவுளுமே நிரந்தரமாக ஒருத்தர் வீட்டில் தங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம செய்ய வேண்டிய வழிபாடுகளை முறையாக செய்வோம். கடவுள் நமக்கு செய்ய வேண்டியதை கண்டிப்பாக செய்வாருங்க. இன்றைக்கி காலையில் சுக்கிர ஓரையில் என்னுடைய வழிபாட்டெல்லாம் முடிச்சுட்டு நானாக கூப்பிட்டு ஒருத்தவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்தேங்க. இன்றைக்கி ஒரு நாளைக்கு இந்த மாதிரி வெள்ளிக்கிழமைலாம் நம்ம பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களா வந்தாங்க அப்படின்னா மகாலட்சுமி தேவி நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி. நாமளாக கூப்பிட்டு கொடுத்தாலுமே அது ஒரு நல்ல விஷயந்தாங்க. யாருக்காவது ஒருத்தர் அவங்களுக்கு கூப்பிட்டு மஞ்சள் குங்குமம் கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பூவு, ஏதாவது இனிப்பு, எதுவுமே இனிப்பு வைக்கல அப்படின்னும் போது கல்கண்டாவது ஒரு துண்டு கொடுக்கணும். அவங்க நம்ம வீட்டிலேருந்து போகும்போது இனிப்பான வாயால், அதாவது இனிப்பு சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ஒரு நிம்மதியோடு அவங்க போகும்போது நமக்கு வந்து ஒரு நல்லது நடக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க. எப்போவுமே வீட்டுக்கு சுமங்கலிகள் வந்த உடனே மஞ்சள் குங்குமம் நீங்கள் கொடுத்துருங்க. போகும்போது கொடுக்காதீங்க. போகும்போது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்தவொடனே வர்றவங்க மகாலட்சுமி தாயார் மாதிரி வந்தவொடனே அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம், குடிக்க தண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இனிப்பு ஏதாவது கொடுக்குங்க. நம்ம என்ன சொல்லுங்கிறோம், செய்கிற தப்பு என்னென்னா அவங்க வீட்டை விட்டு கிளம்பும்போது மஞ்சள் குங்குமம் கொடுக்குறோம். அந்த தவறை செய்யாதீங்க. போகும்போது மகாலட்சுமி அவங்க கூடவே போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுவும் எனக்கு சமீபத்தால் தெரிஞ்ச விஷயம் தாங்க. அதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி வந்து வீடியோவில் நிறைய விஷயங்களும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் ரொம்ப 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 சந்தோஷம். வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் பலனடையட்டும். எனக்கு ஏதாவது நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களா, சூப்பர் தேங்க்ஸ் மூலம் ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.